கால்களில் சக்கரங்களை கட்டிக்கொண்டு சுழன்று கொண்டிருக்கும் இன்றைய கால மனிதனின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று போக்குவரத்து. வீதி கட்டமைப்பு சிறப்பாக அமையாவிடின் அது குறித்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்லாமல் முழு நாட்டிற்குமே பிரச்சனையாக அமைந்துவிடும். இந்த அவல நிலைக்கு முகம் கொடுத்து வரும் நிந்தவூர் பகுதி தொடர்பான இன்றைய எமது பார்வை. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள நிந்தவூர் கிராமத்தின் சுகாதார நிலையை கருத்தில் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட மாவட்ட வைத்தியசாலைக்கு செல்லும் பிரதான வீதி சீரற்று காணப்படுகின்றது. குன்றும் குழியுமாக காணப்படும் இந்த வீதியில் பயணிப்பதற்கு சாரதிகள் மட்டுமன்றி நோயாளர்களும் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். குறித்த வீதியில் வைத்தியசாலை மாத்திரமன்றி நிந்தவூர் பிரதேச சபை, ஜும்மா பள்ளிவாசல், பாடசாலைகள், மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை, பொது சுகாதார பணிமனை உள்ளிட்ட பல முக்கிய கட்டடங்கள் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஹாஸ்பிட்டல் ரோடு போட்டுனால கான்களுக்கு மூடி இல்லாமல் கிடக்கு. நடுவே 2 சொங்கலும் போட்டிருக்காங்க, நடுவே சும்மா கிடக்கு. இதால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்ஹெச்ஓபி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு பிரவேச இருக்குது. மார்க்கெட்டுக்கு போகிற மனுஷன் போகிறதுக்கு அழிப்பாடு இல்லாமல் வேறு அழிப்பாடால் சுற்றிக்கிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு அழிப்பாடு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இந்த கரக்கடையால் சுற்றிக்கிட்டு காருக்குள்ளால் போகிற ஒரு பிரயாணம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு புள்ளத்தாச்சிய மெயின்லேருந்து கொண்டாட இயலாத ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீதியின் முக்கியத்துவம் கருதி 2011ஆம் ஆண்டு 50 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வீதியை புனரமைப்பு செய்வதற்கு கிழக்கு மாகாண சபை நடவடிக்கை எடுத்திருந்தது. எனினும் வீதியின் ஆரம்ப மற்றும் இறுதி பகுதிகள் புனரமைக்கப்பட்டிருந்த போதிலும் நடுப்பகுதி புனரமைப்பு செய்யப்படாமல் உள்ளது. இதனால் மழை காலங்களில் வீதி குளம் போல் காட்சியளிக்கின்றது. இந்த ரோடு ஃபுல்லாக 1 கிலோமீட்டர் ரோடு முடிவடையலை. இந்த ரோடு இந்த தொங்கலையும் அந்த தொங்கலையும் செய்யப்பட்டிருக்கு. சைடில் செஞ்ச காணு கூட மூடி இல்லாத காரணத்தால் சரியான மக்களுக்கு ஒழுங்காக இதை பயன்படுத்தக்கூடிய நிலைப்பாடு இல்லை. இந்த விடயத்தை உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த வீதியை புனரமைத்து தருமாறு இந்த பிரதேச மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர்.